20 வருடமாக கிடப்பில் போடப்பட்ட விவசாயியின் மனு. விரக்தி அடைந்த விவசாயி ஆட்சியர் அலுவலகத்தில் மனுவுக்கு தேங்காய், பழம், பத்தி வைத்து நூதன வழிபாடு செய்தனர். நாகை மாவட்டம் மாகாதானம் கிராமத்தில் வசிக்கும் பன்னீர், ராமதாஸ், ரமணி ஆகிய மூவரும் அங்குள்ள புறம்போக்கு களத்தில் ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் விவசாயத்திற்கு செல்லும் பாதை அடைப்பட்டதால் அவ்வழியை விவசாயிகள் பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளனர். இதனிடையே புறம்போக்கு களத்தில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ள வீடுகளை அகற்றி விவசாய நிலத்திற்கு செல்ல முறையான பாதை அமைத்து தரக்கோரி நாகை மாவட்டம் சிக்கல் அடுத்துள்ள புதுச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ராமன் பலமுறை அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் தான் தார் சாலை அமைக்க வழங்கிய இடத்தையாவது தாருங்கள் என மனு வாயிலாக அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தும் அவர்கள் இதனை கண்டுகொள்ளவில்லை என தெரிகிறது. இதனால் விரக்தியடைந்த விவசாயி ராமன் இன்று நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தான் கொண்டு வந்த மனுவை தரையில் வைத்து அதன் மீது தேங்காய், பழம், பத்தி உள்ளிட்ட பூஜை பொருட்கள் வைத்து 20 வருடங்களாக கிடப்பில் போடப்பட்ட மனுவில் நிலை இதுதான் என கூறி நூதன வழிபாட்டில் ஈடுபட்டார். 20 வருடங்களாக தான் அளித்த மனு கிடப்பில் போடப்பட்டதாக கூறி விரக்தியடைந்த விவசாயி ஒருவர் அம்மனுக்கு தேங்காய், பழம், பத்தி வைத்து பூஜை செய்துவிட்டு சென்ற சம்பவம் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒருவித பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ்1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.